ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பருத்தி கொட்டை ஊன்றதுக்கு காடு நேற்று ஏர் ஓட்டுச்சு. பார் விளம்பி கட்டியாச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு வெயில் மட்டும் பருத்தி கொட்டை ஊனிருக்கு. அதுக்கு இன்னும் தண்ணி கட்டலை. இன்றைக்கி அவங்க முறை அவங்க எடுத்துட்ருக்காங்க. நாளைக்கு தான் நாங்கள் எடுத்து விடணும். ஒரு வெயில் பாயுமான்னு தெரியல. ஏதோ பாய தான் ஒவ்வொரு வெயிலாக தான் கொட்டை ஊனி எடுத்து விடணும். மழை வேறு கம்மியாக போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காட்டுக்கு வந்தாவே வேதனையாக இருக்குது மழை இல்லாமல். எங்களுதெல்லாம் மழை இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி தான். போர் மோட்ரு ஒன்று இருக்குது. ஆனால் அதை ரெடி பண்ணணுன்னா இப்போது எப்படி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் பார்த்துட்ருக்குறோம். எல்லாம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், தென்னஞ்செடிக்கு எப்படியும் தண்ணி விட்டாகணும். அதனால தான் சரி பருத்தி ஊனலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஊனிருக்கு. நேற்று இதுக்கு மட்டுமே ஓட்டுக்கூலி, ஏர்கூலி, அந்த வரப்பு கட்டுறது, இந்த வாய்க்கால் போடுறதுக்கு இதுக்கு கூலி, இது எல்லாமே சேர்த்து நேற்று மட்டுமே 5,000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 2 வெயிலுக்கு சொல்லப்போனால் அரை ஏக்கரா கூட இல்லைங்க, ஒரு 30 சென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு வெயிலுக்கே அவ்வளோ ஆகிப்போச்சு. ஏன்னா ஏர் கூலியோ போடுறவங்க கூலியோ இதெல்லாம் எதையும் குறைக்க மாட்டாங்க. நம்ம விவசாயிங்க தான் எதையாவது பண்ணுனா குறைச்சிக்கணும். இவ்வளோ சிரமப்பட்டு போடுவோம். ஆனால் அந்த பருத்தி அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. விவசாயிங்க நிலமை இதே தான். வெளியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வேணால் விவசாயிங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளே வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும். வெயிலெல்லாம் செம்ம வெயிலுங்க. மண்ணெல்லாம் சுடுது. என்ன பண்ணுறது? இதை விட்டாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை. வேறு எதையும் செய்ய முடியாது. விட்டுட்டு ஓடிடவும் முடியாது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட லாஸ் ஆகிடுச்சின்னு இழுத்து மூடிட்டு கம்முன்னு இருந்துக்கலாம். ஆனால் இது வந்து எங்களுக்கு லாஸே ஆனாலும் நாங்கள் மண்ணை நம்பி பொழப்ப நடத்துகிறவங்க. எங்களுக்கு மண் தான் உயிரே. அதை விட்டுட்டு போகவும் முடியாது. அதுதான் உண்மை. ஏதோ இறைவனாக பார்த்து எங்களுக்கு அருள் புரிஞ்சாதான். அந்த ஈசனை நம்பி தான் நான் இருக்கேன். ஈசனை நம்பி தான் போட்டிருக்கேன். அவர் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நம்புகிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் வீடியோவை யார் பார்க்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு யாராவது பார்த்து கமெண்ட் பண்ணுனா, சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். டாடா.